ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 250 என்ற எண்ணில் 12% சதவீதம் குறைவான எண்ணை காண்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினோடைய ஃபர்ஸ்ட் கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 250 என்ற எண்ணில் 12% குறைவான எண்ணை காண்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 250 இன்ட்டு 12% அப்படின்னாமே டிவைட் பை 100. ஓகேங்களா, இது கொஷின். இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 2 5 10 5 25. ஓகேவா, இப்போ 12 இன்ட்டு 5 டிவைட் பை 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 5 60, 60 டிவைட் பை 2. இப்போ வந்துட்டு ஒரு 2 2 3 2 6, இங்கே ஒரு ஜீரோ. அப்போ ஆன்சர் என்னன்னா நமக்கு 30. ஓகேவா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டு வந்துடலாம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையினை காண்க. நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா தொகை, ஒரு தொகை வந்து கேட்குறாங்க. அந்த தொகை என்னன்னு சொல்லி காண சொல்கிறாங்க. இப்போ ஒரு தொகை, அந்த தொகை வந்து நமக்கு என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸ் என்க. ஓகேவா, அந்த தொகை வந்துட்டு எக்ஸ் என்கன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 12 எக்ஸ் இன்ட்டு 12%, பர்சன்டேஜ்னாவே 100 வந்துடணும். டிவைட் பை 12 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 1080 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ 1080 நம்ம எடுத்தோமா, இது அப்படியே இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சமன்பாடை அப்படியே அந்த பக்கம் கொண்டுட்டு போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1080 இன்ட்டு 100 டிவைட் பை 12 வருமா, வருங்களா? இப்போ நம்ம இது வந்து அடிக்கலாமா 12ஆல? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே இருக்கும் நமக்கு. 12ங்கிறது காமன். ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1080 இன்ட்டு 100 டிவைட் பை 12. இப்போ இந்த 12 நம்ம வந்து அடித்தோமா என்னங்க கிடைக்கும் நமக்கு? 6 2 12 I 2 10. நான் சிம்பிளாக சொல்லித்தரேன், உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு ஈஸியாக மட்டும் அடிச்சுக்கோங்க. 6 2 12 I 2 10 4 2 8, இங்கே ஒரு ஜீரோ. திரும்ப அடிச்சோமா 3 2 6ன்னு கிடைக்குமா? அடிச்சோமா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 2 4, இங்கே மிச்சம் 1 இருக்கும். 7 2 14, இங்கே ஜீரோ. திரும்ப அகைன் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோமா 9 3 27, இங்கே ஒரு ஜீரோ இருக்கும். நமக்கு லாஸ்ட் ஃபைனல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 இன்ட்டு 100 கிடைக்கும். அப்போ 90 இன்ட்டு 100 9000. ஓகேவா, இது வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வந்து போடுறதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்குது, புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதான் என்கிட்ட இருக்க புக்கில் இங்கே 12 வச்சுக்கணும், தெரியாதது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். 12க்கு நேராக இங்கே வந்து 1080, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது வந்து இப்படி இருக்கும். இங்கே வந்து ஏரோ மார்க்லாம் இருக்காது, நான் சும்மா போடுறேன். இங்கே வந்துட்டு 100, இங்கே வந்து எக்ஸு 12% கீழே 100ம், இங்கே வந்து 1080. இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இப்படி பண்ணி நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். அப்படின்னா 12x இன்ட்டு 12 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1080 கிடைச்சிருமா? இப்போ இந்த 1080 நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1080 டிவைட் பை 12. சேம் இதே மாதிரி அடித்து நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 9000 கிடைச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ₹5.80 20 பைசா என்பது எத்தனை சதவீதம்? இதுதான் 3வது கொஸ்டின். ஓகேவா, இந்த 3வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். அதாவது கொஸ்டின் என்னன்னா ₹5.80
20 பைசா என்பது எத்தனை சதவீதம்? ஒன்றுமே இல்லை, 5 ரூபா. ஒரு ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பைசானா 100 பைசா. நமக்கு இது தெரிஞ்சிருக்கும் பேசிக்காவே. ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. அப்போ 5 ரூபா அப்படின்னா நமக்கு எத்தனை ரூபா வந்து இருக்கும்? அதில் 500 பைசா இருக்கும். 5 ரூபாயில் நமக்கு எத்தனை பைசா இருக்கும்? 500 பைசா இருக்கும். ஸோ இங்கே 500 பைசா ப்ளஸ் ஒரு 80 பைசா, நமக்கு 580 பைசா கிடைச்சிருமா? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 580 பைசாவில் 20 பைசா அப்படின்னா 80ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, மேலே 20 டிவைட் பை 580 இன்ட்டு 100. பர்சன்டேஜ்னாவே நமக்கு 100 வேணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு 2 வரும். இங்கே வந்து என்ன இருக்கும்? ஒரு 2 வந்துடுமா? 2 2 4 8 9 2 18. ஓகேவா? இங்கே 1 இன்ட்டு 100 டிவைட் பை 29 இருக்குமா? நமக்கு என்ன கிடைக்கும்? 100 டிவைட் பை 29. இப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வகுத்தல் முறையில் இது பண்ணணும். இப்போ வந்து வகுத்தல்னா உள்ளுக்குள்ளே 100 போட்டுக்கணும், கீழே வகுத்தல் இதுதானே 29. 100 வந்துட்டு 29ஆல் வகுக்கிறோம். அப்போ 3 29 எத்தனை? 87. 3 29 87. நமக்கு என்ன கிடைக்கும்? 100ல் 87 போச்சுன்னா இங்கே வந்து நமக்கு 13 கிடைக்கும். ஓகேவா? 13. இந்த 13 இப்போ இது வந்து நம்ம இது ஆன்சராக எழுதணும். இது வந்துட்டு ஈவு, நம்ம இது ஈவு தானே சொல்லுவோம். இது மீதி. அப்போ ஈவு மீதி டிவைட் பை 29. எதனால் வகுக்கிறோமோ அது கலப்பு பின்னத்தில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஈவுங்கிறது மேலே இருக்கிறது, மீதி இங்கே டிவைட் பை நமக்கு 29. ஓகே, இந்த கொஸ்டின் ஓகேவா? தேர்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 640ல் 20% ப்ளஸ் 200ல் 21% என்னென்னு நம்ம வந்து கேட்குறோம். இப்போ இது வந்துட்டு இந்த 20% நம்ம என்னன்னு சொல்லி எழுதலாம்? சொல்யூஷன் நம்ம வந்து 20% பார்த்தீங்கன்னா 20 டிவைட் பை 100 எழுதலாமா? இதே மாதிரி 21 நம்ம என்ன எழுதலாம்? 21%. 21 டிவைட் பை 100 எழுதலாமா? இதெல்லாம் கொண்டு போய் அப்படியே இதில் போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இல்லை அப்படின்னாவே நம்ம பெருக்கணும். அப்போ 640 இன்ட்டு 20 டிவைட் பை 100 ப்ளஸ் 200 இல்லைனாவே நம்ம பெருக்கிடணும். 21 டிவைட் பை 100. ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகுமா? பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சு. இங்கே 2 இருக்குது, இங்கே இப்போ 2 10 ஒரு 2 2. இப்போ இந்த 5 கொண்டு போய் இந்த 640 அடிக்கலாமா? ஒரு 5 5 மிச்சம் 1 இருக்கும். அப்போ 2 5 10 மிச்சம் 4 இருக்கும். 8 5 40. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 128, ஏன்னா இங்கே 1 தானே இருக்குது, இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 21. நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 128 ப்ளஸ் 42. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 170. ஓகேவா? 128 42